அண்ணன் சிவகாமி அன்றோர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளின் கர்ணங்களாலை வணங்கி இளையான்குடி நாயனாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிலை செல்வர்களே, இன்று அருமையான ஒரு பொன்னான ஒரு திருநாள். அதாவது ஒரு தொண்டை முதல்ல ஒரு தொண்டை இதையெல்லாம் செய்யறது அப்படின்னா கண்டிப்பா பெருமானுடைய ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, மந்திரமா அதான் ஆடுவார் அடி சூடுவார் அப்படிங்கிற மாதிரி சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு தான் ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு மனசுல பதிகிற மாதிரி சொன்னாங்க. அதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அது தங்கமணி ஐயாவுக்கு ரொம்ப இருக்கிறதுனாலதான் 16 ஆண்டுகளாக எனக்கு தெரிய 16 ஆண்டு நினைக்கிறேன் இல்லைங்களா. 16 எங்க பாக்குறாங்கன்னா பெரிய புராணத்துல குலச்சரை நாயனாருடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இவரால் இந்த தொண்டு தவறாது செய்ய முடியுது. ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, ஆனா அடியார்கள் வந்தா அப்படி தொண்டு செய்யறாரு. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுறம் பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குல வழக்கிலே நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் அடியார் பணியை செம்மையாக செய்து வந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அங்க சொல்றார். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் எனப்பெறில் அப்படின்றார். அதான் ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் பெருமானுடைய திருவடியை தலையிலே சூடி இறைவனுடைய அடியாராக இருக்கின்றார்களோ அவர்களால்தான் ஒரு தொண்டை நிரந்தரமா செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. அந்த வகையில நம்முடைய தங்கமணி ஐயா அவர்கள் தொண்டை செய்வதற்கு அதே மாதிரி அவருடைய மனையால், அதாவது வில்லத்த முதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்று அல்லத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்பார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானுடைய வாக்குக்கிறங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பு கருத்துக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லி, அதுபோக அவருடைய கூட இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவர்களுடைய ஒரு பெரிய அன்பு. எல்லாரும் சென்னை, பெங்களூர், கோவை இப்படி பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாரும் அவருக்கு அன்புக்காகவே இங்க எழுந்தருளி இருக்கிறார்கள். ஐயா அடியன் வருகின்ற பொழுது பயணத்தில் பேசிக்கொண்டு வந்தோம். அதாவது காலையில் 5 மணியிலிருந்து இந்த வகுப்பு ஆரம்பமாகிறது. கவிதாமெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்யறாங்க. எப்படி அவரால் முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு போய் ஓதுவாராக பணி செய்து கொண்டு இரவு மறுபடியும் 8 மணிக்கு மேல வகுப்பு, 8 மணியிலிருந்து மறுபடியும் 9 மணி வரைக்கும் அது வேற வகுப்பு. இப்படி எல்லாம் தொண்டு செய்யறவங்க ரொம்ப ரொம்ப இன்றைக்கு குறைவா இருக்கிறாங்க. எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம பெருமானுடைய திருவடியை ஒன்றையே தலைமையில் சூட்டி கொண்டு செய்கிறார். அவர்களுடைய திருப்பணியானது இன்னும் இந்த காலம் உள்ளவரை நீடித்து நிலைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருக்கு தைரியம் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எழுதாத நாளே இருக்காது. ஆமா, ஒரு நாள் கூட குறிப்பில்லாத நாள் அந்த டைரியில இருக்காது. 2024 2025 வரைக்கும் அவர் டைரி போட்டீங்கன்னா ஒரு நாள் கூட பிளாங்கா இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி அடியார்கள் அன்பாக அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல அவர் வேற ஒன்றும் சொல்லல. அடியன் அவசியம் கண்டிப்பாக நான் வந்து கொள்கிறேன், கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இதே மாதிரி இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னார். அடியாருடைய திருவடியில் எல்லாம் வணங்குறதுக்கு அடியாருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி கூறினார்கள். ஐயா பேசினது, அதாவது ஐயா பற்றி சொல்லணும்னா சென்னை பையாவுடைய மெய் தொண்டர், அதாவது 14 சாத்திரங்களும் பயிர் இருக்கிறார். அதுல ஒன்றும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 14 சாத்திரங்கள் பயிர் இருக்கிறார். 12 திருமுறைகள் கரைச்சு கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியும் 30-35 ஆண்டுகளாக இந்த திருமுறையிலேயே வழிபாடு, திருமுறையிலேயே குடமுழுக்கு, திருமுறையிலேயே வாழ்வியல் சடங்குகள் என்று சொல்லி தமிழகம் முழுக்க பல்வேறு அமைப்புகள் அந்த ஒரு பணியை செஞ்சாலும் கூட அதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது நம்முடைய ஐயாவுடைய தொண்டு தான். எங்காவது போய் நம்ம குடமுழுக்குன்னா குமரலிங்க ஐயா செய்யறாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். கொங்கு நாடு மட்டுமல்ல, இந்த தமிழகம் முழுக்க இந்த திருநெறிய தமிழ் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உலகெங்கும் கொண்டு சேர்ந்த பெருமை இன்னைக்கு பழைய சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் கூட ஐயா அடிக்கடி சென்று, ஈழம் போன்ற நாடுகளில் எல்லாம் கூட அந்த தமிழ் வழிபாட்டை செம்மையாக செய்து கொண்டு வருகிறார்கள்.
அவங்க நேரம் ஒதுக்கி இங்கே வந்தது நமக்கு நாம் செய்த ஒரு பெரும் புண்ணியம் என்று சொல்லி, அதாவது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக அருமையாக, ஆழமாக, எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த ஒரு, அதாவது என்னதான் புராணம் சொன்னாலும் ஒரு சொல்ல வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். இங்கிருந்து போகிற பொழுது ஏதாவது எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆடுவா அடி சூடுவா அப்படிங்கிறது யாருக்கும் மனசு விட்டு நீங்காத இருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி, இந்த மாதிரி தகவல் ஐயா வந்து நீங்க ரொம்ப நேரம் பேசணும்னாங்க. நன்றி உரையில் அப்படி பேசுவது மரபு இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஐயா பேசிய பிறகு அந்த நாயன்மாரை பத்தி அடியேன் பேசக்கூடாது, அது மரபு இல்லை. ஏன் அடியேன் வந்து ஒரு நிகழ்வுல ஒரு மாநாட்டில் பேசுகின்ற பொழுது நம்ம பேசிடுவோம், ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அப்புறம் நான் பேசிடுவேன், ரொம்ப பெரியவர் தான் அவர், பேசிடுவோம். அதற்கு பிறகு அவர் மைக்கு வாங்கிட்டு அது நம்ம பேசின தலைப்புலேயே அவர் பேசுவார். அது என்னன்னா அவ்வளோ ஒரு நாகரிகமாக அடியேன் கருதலை. ஏன்னா ஐயாவே நிறைய பேசியிருக்கிறாங்க, அதனால அதற்கு மேலே ஒன்றும் நம்ம பேசுவதற்கு இல்லை. இருந்தாலும் தங்கமணி சொல்லியதற்காக இப்போ இளையான்குடி நாயனார் புராணம் என்றாலே அன்னம்பாலிப்பு தான் இல்லைங்களா? அதாவது மண்ணெண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாரவை அமுது செய்வித்தல் ஒன்று, இன்னொன்று அவருக்கு நல்விழா பொழிவு கண்டாதல் என்று சொல்லி 2 பலன்களை தெய்வ சேக்கடார் பெருமான் அருளுகின்றார். அதில் வந்து இப்ப அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்ததை பத்தி இன்னொரு வரைக்கும் ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. சாமியும் அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்திருக்கிறார் இல்லையா? அது ஒரு 2-3 இடங்கள்ல செய்திருக்கிறார். சுந்தரருக்காக 2 இடங்கள், அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுக்காக ஒரு இடம் இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமானுக்காக திரு பைந்தீலி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே திருச்சிராப்பள்ளி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நாவுக்கரசு பெருமான் இதே போல ஒரு மதிய நேரம் வருகிறார். அப்படி வந்து சேருகின்ற பொழுது நல்ல பசி, களைப்பு, நல்ல வெயில், கண்ணீர், தாகம் இதெல்லாம் அப்படியே அந்த நேரத்தில் பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, திருப்பைந்தீலிக்கு முன்பாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அவர் சாமி எதிர்த்த மாதிரி வந்துட்டார். வந்து அந்த இடத்தை எல்லாம் சோலைகளாக மாற்றி வந்தவுடனே அடியார்கள் நீர் பருகுவதற்காக ஒரு குளத்தை ஒன்று அமைத்து கட்டவதோடு அங்கு அமர்ந்திருக்கிறார். பெருமான் அமர்ந்திருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் வர்றார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அதாவது திருநீற்று கோலத்தோட அதே மாதிரி ஒரு வேதியர் கோலத்துல ஊத்துராக்கம், அதே மாதிரி பூணூலெல்லாம் அணிந்து கொண்டு ஒரு வேதியர் போல அங்கே அமர்ந்திருக்கிறாரா. ஏன் அப்படின்னா, இதுல ரொம்ப கவனமா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம அருளாளர்கள் யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நம்மளே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு சேக்கடார் பெருமான் அங்கங்க உணர்த்துறார். யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு திருநீராவது வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது. அந்த இடத்த சொல்றாரு, எப்படி பைஞ்சேரியில் அவர் கொடுத்தார் அப்படிங்கிற சொல்றாரு. வெளியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய். அடுத்த பாட்டுல சொல்றாரு, காவும் குளமும் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் மேலும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பதை வரலாம் என்று சொல்லி அந்த இடத்தை அவர் அழகா சொல்வார். அப்படியே நாவுக்கரசு பெருமான் வந்து அமருகிறார். அதற்கு முன்பாகவே பெருமான் அங்கு அமர்ந்திருக்கிறார். வந்தவுடனே கேட்கிறாரு, ரொம்ப தூரம் கலைப்போ வந்திருக்கிறீங்க, நீங்க எங்க திருச்சிராப்பள்ளி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார், என்கிட்ட கட்டமது இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அந்த கட்டமதி உண்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்று சொல்லி இறைவனே கூறியதாக. அதாவது சொன்னவர் யார் அப்படின்னா, மண்கிழிக்கும் ஏனமும் புல்லும் காண்பறியவர் தான், திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான் அப்படிங்கிறாரு. வந்தவர் யார் அப்படின்னா, அவர் சாதாரணமானவர் இல்ல, நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த இடத்துல வந்து அதற்கு பிறகு அவர் உண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது பார்த்தா இறைவன் அப்படியே முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். வந்தது பெருமான் என்று சொல்லி மகிழ்ந்து நாவுக்கரசு பெருமான் அங்கு சென்று வழிபாடு செய்தார் என்று சொல்லி பெருமாள் சேக்கடார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதே போல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அதே மதிய வேலை தான். அங்கே எப்பொழுதுமே நம்பிகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் ராஜா வீட்டு குழந்தை இல்லைங்களா? திருமுனைப்பாடி நாட்டினுடைய அரசர் முனைப்பாடி புறவகனார் அப்படிங்கிற சேக்கடார் பெருமான். அது இளவரசர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் கூட வரும். அதுபோக அடியார் பெருமக்கள் வருவாங்க. எல்லா வசதியும் உண்டு. யாருக்கு? நம்பிகளுக்கு மட்டும் அப்படி உண்டு. அப்படி வருகின்ற பொழுது இதே மாதிரி மதிய வேலையில அவர் முதல்ல கோயிலுக்கு வந்துடுறாரு திருக்கச்சூருக்கு. ஆனால் அந்த பரிசனங்கள் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது. ஏதோ ஒரு காரணம்,
அங்க சேக்கடார் பெருமாள் சொல்றாங்க, அனைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொடர்ந்தவது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்தவசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புனர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவனார் அப்படின்பார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா. அது சாதாரணமானவர் இல்ல. இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கோயில் வாசப்படியில பசியோட படுத்து கிடக்கிறாராம். அந்த இடத்துல சிவக்கூடிய ஒரு முறை சொல்வார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு அப்படிம்பார். ஒரு பெரிய ராஜா தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கறத பெருமாள் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டார். அதனால அதுக்கு மேல எதையும் அனுபவிக்க முடியாது. அதனால சாமி வந்தாரு. சாமி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, ரொம்ப பசியோடு இருக்கிற, ரொம்ப நீ இழைச்சு போயிட்ட, அதனால அந்த திருக்கச்சூர் அகரகாலத்துல சென்று ஒவ்வொரு வீடாக சென்று நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து இறந்து கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி இறைவனே அங்க வந்து வீடு வீடாக சென்று இறந்து கொண்டு வந்து நம்முடைய அடியாராக இருக்கக்கூடிய நம்பிகளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளார். மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்து வேட்கை விட இப்பொழுது சோதிருந்து யானவருக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பியவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகளாக சென்று அவர் இறந்து கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த இடத்தை வந்து மிக அருமையாக சொல்லுவார். அப்ப அடியார்களுக்கும் இறைவன் அமுது கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு அடியார் அமுது கொடுத்தாரு. கண்ணப்ப நாயனார் அமுது கொடுத்து சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பசியால் மிக வந்து இழைத்திருந்தேன்னு சொல்றாரு. ஒருவேளை சாப்பிடலையா நம்பி தன்னுடைய தோழர் இல்லையா ரொம்ப இழைச்சு போயிட்டாரா. யாரு சொல்றாங்க? இறைவன் சொல்றாரு. ஆனா இறைவனை பார்த்து கண்ணப்ப நாயனாரை பார்த்து காலத்தினாளர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? காலத்தினாளர் பார்த்ததே இல்லை, அப்பதான் முதல் பார்க்கிறாரு. ஆனா சாமியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்ட சென்று எய்தி வெப்பின் முளைத்தல் முதலை கண்டு முடிவு மலரை காலால் வளைத்த செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தந்து உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவதுங்க, அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கணும். அடியார்களுக்கு சிவபெருமான் மேல அன்பு இருக்கணும், சிவபெருமானுக்கு அடியார் மேல அன்பு இருக்கணும். அடியார்களுக்கு சிவபெருமான் மேல அன்பு இருக்கணுங்கிறதுக்கு கண்ணப்ப நாயனார் இருக்குங்களா. அதாவது என்ன சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் படிவமா, அதாவது என்ன சொல்றாரு, அதாவது அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவம் எடுத்து வந்தா எப்படி வந்திருக்குன்னா கண்ணப்ப நாயனார் போல இருக்குங்கிறார். படிவமா பரிசு தோன்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அந்த இடத்த, அதாவது அன்பு என்று சொல்லுவதற்கு ஒரு உருவம் செய்ய சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு ரெண்டு ஐயா சொன்னதுதான் நான் அடியேன்னு சொல்றேன். ரெண்டு வழிபாடு நம்முடைய சைவத்திலே, இரண்டு வழிபாடு. ஒன்று அடியார் வழிபாடு, இன்னொன்று பெருமான் வழிபாடு. பெருமான் வழிபாடு கூட செய்யாம இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய அடியார் வழிபாடு செய்யாம இருக்கவே கூடாது. வேத உள்ளுரை யாவன விரிவுணர் வேணிநாதர் நம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஐயா சொன்னவாறு திருநெல்வேலி நாயனாருடைய புராணத்தில் சொல்றார். ஒரு அந்தணராக இருந்தாலும் கூட அவர் அடியாருடைய மெய்ப்பணி செய்து வந்தவர் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்துல பூம்பாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க அந்த ஊர்ல இருந்து. பூம்பாவை எப்படி அவதரித்தார் அப்படிங்கிறத சொல்றாருங்க. பூம்பா நீண்ட நாட்களாக சிவனேசனாருக்கு பிள்ளை பேர் கிடையாது. பிள்ளை பேர் இல்லைன்னா என்ன செய்வோம்? நாம கோயிலுக்கு போவோம், ஏதோ பரிகாரம் எல்லாம் செய்வோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இல்லையா. ஆனா சிவனேசனாருக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மேல அடியார்களுக்கு உபச்சாரம் செஞ்சா குழந்தை பிறகுன்னு தெரிஞ்சிருக்கா. அது யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகுதான் சேக்கிழார் பெருமான் வந்தாரு. சேக்கிழார் காலத்துக்கு பிறகு இருந்தா கூட சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பாரு. ஆனா சிவனேசனாருக்கு 7ஆம் நூற்றாண்டுல யார சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சொல்றாரு சேக்கிழார் பெருமான், அரிய நீர்மையினால் அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உலர்ப்பிட செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறடும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி சொல்றார். அப்ப இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது, இந்த ஞானம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வழங்குறதுனால வந்தது, வேற ஒன்றும் கிடையாது. ஞான சம்பந்த பெருமான் இன்று எங்க இருக்கிறார் அப்படின்னா அந்த திசையை நோக்கி வணங்கி கொள்வார் சிவனேசனார். அவர் செய்தது வேற ஒன்றும் இல்லை, ஞான சம்பந்த பெருமானை தன்னுடைய குருவாகவே
வணங்கி கொண்டிருந்தவர் சிவனேஸ்வரர். அதான் அதுக்கு அந்த காரணம் அதான். அதே மாதிரி விரண்முண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது சைவ சமயத்துக்கு என்று சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு ஒழுக்கம் அப்படின்னா அடியார் வழிபாடு அப்படிங்கிறாருங்க. அந்த அடியார் வழிபாட்டை சொல்ல வந்தவங்க நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள். ஏன்னா விரண்முண்ட நாயனார் புராணத்தில் சொல்றார், ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய. சைவ நெறிக்கு என்று சொல்லி ஒரு சீலம் இருக்கு. நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓடவிடம் உணர்வறியார்தான் அடியாருடன் நாம் உலது என்றால். ஆரூர் பெருமான என்ன சொல்றாருன்னா, கேப்பா நான் அடியார் கூட தாப்பா இருக்கிறேன், என்ன போய் புறதுன்னு சொல்லலாமா? சொன்னது யாரு? விரண்முண்டர் சொல்றாரு. சுந்தரன் அடியார்களை வணங்காம போறான். அப்படி அடியாரை வணங்காத சென்ற சுந்தரனை ஆரூர் பெருமான் ஆட்கொண்டார். அடியாரை வணங்காத சுந்தரனும் பிறகு அவரை ஆட்கொண்ட பெருமானும் பிறகு என்று சொல்லி ஒதுக்கிறாரு. ஆனா சுந்தரர் வணங்காம எல்லாம் போகல, நேர்ல போய் வணங்குறதுக்கு தனக்கு தகுதியிலே ஒதுங்கி போறார். அவரா வணங்காது போவார். ஆரூரன் ஆரூரில் அம்மான காலையினர் இல்லையா, அடிமை பண்பு. அது ஐயா சொன்னாங்க பாருங்க, நாவுக்கரசு பெருமான் பணி செய்த அந்த திருவதிக்குள்ள உள்ளேயே போகலவர். உடையரசு உளவார படையாளி, உடையரசு உலகேற்று உளவார படையாளி, விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் மதியம் விதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாது மடைவளர்தன் புறமனையில் சித்தவடம் மடப்பு வந்தார் என்று சொல்லி சேகரன் இடத்தை சொல்வார். ஆனா நம்பிகள் அப்படிப்பட்டவர். ஞான சம்பந்த பெருமான் அவர் இந்த சீர்காழிக்குள்ளேயும் போறதில்லை. இங்க போகாதனால பெருமான் திருவடி கொடுத்தார். ஐயா சொன்ன மாதிரி அங்க போகாதனால, சீர்காழியில போகாதனால கைலை காட்சி கொடுத்தார். காதில் வெண் கொலையதை கடுமள வளரகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி சாதலும் பிறந்தலும் என்று சொல்லக்கூடிய பதிகத்துல நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால், அப்ப சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நெறிகள், ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. இங்க நடப்பது அடியார் வழிபாடு. நமக்கு எத்தனையோ பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா அடியார்களுக்கு பூஜை செய்வதற்கு யார் இருக்கிறாங்க? இது மாதிரி தங்கமணி போன்ற ஒரு சிலர்கள் தான் இருக்கிறாங்க. ராஜலட்சுமி அம்மா இருக்கிறாங்க. அவங்க நாவுக்கரசு பெருமாளுடைய குரு பூஜை இந்த பகுதியில் மிக சிறப்பா செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி குரு பூஜை செய்து அடியார் பெருமக்களை எல்லாம் அந்த நெறியிலே ஆட்படுத்துவது என்பது சைவ சமயத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உபகாரம் என்று சொல்லி சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய கடமை. அதனால இந்த குரு பூஜை என்று சொல்லக்கூடிய நிகழ்வின் மூலமாக அடியார் பெருமக்களை நாம் சைவ நெறியிலே ஆட்படுத்தி அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நெறியை வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கு சாமி அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். அவங்க ரிஷிகேசில் இருந்து இங்க வந்திருக்கிறார்கள். சேலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ரிஷிகேசில் இருக்கக்கூடிய கார்த்திகேய மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்திலே அங்கு சாமி அங்க குருநாதராக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன தொண்டுனா, இங்க தமிழகத்திலிருந்து நம்ம போறோம், நமக்கு மொழி ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்களா? மொழி தெரியாத, அதாவது அங்க போய் நீங்க ஹிந்தி தெரியலேன்னு சொன்னீங்கன்னாவே தமிழ்நாடு அப்படிமா. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இவங்க மடத்துக்கு போயிட்டோம்னா வண்டி பேசி விடுவதிலிருந்து, உணவு கொடுப்பதிலிருந்து